கூட்டமாய் கோவிலுக்குள் வந்து பூஜை செய்த குருவை பிடித்து அவருடைய நாக்கை அறுத்தார்கள். அந்த பாதகத்தை செய்தவர்கள் போனபின் குருவானவர் ஒரு மடத்துக்கு போய் அங்கு இருக்கும் சந்நியாசிகளால் மிகுந்த சிநேகத்தோடும் மரியாதையோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அந்த குருவானவருக்கு தேவமாதாவை ஸ்துதிக்கவும் திருப்பலி செய்யவும் இனி முடியாதென்று வருத்தமுற்று மனதால் தினமும் அன்னையை வேண்டிக் கொண்டு 3 ராஜாக்கள் திருநாளில் தேவமாதாவின் பேரில் அதிக பக்தி வைத்து அன்னையின் கோவிலுக்கு வந்து, ஆண்டவளே, நான் உம்மை குறித்து திருப்பலி செய்ததினால் உமக்கு பகையாளிகளாய் இருக்கிற எதிராளியாக பதிதர் என் நாக்கை அறுத்தார்களே, நீர் எனக்கு நலமானதொரு நாக்கை கொடுக்க முடியும் என்ற புதுமை உம்மால் முடியும் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்றார். அவர் அவ்வாறு மன்றாடிய பொழுது தேவமாதா அவருக்கு தம்மை காண்பித்து, நீ நமக்காக உன் நாக்கை இழந்ததினால் நாம் இப்பொழுது உனக்கு வேறு நலமான ஒரு நாக்கை கொடுத்தோம் என்று சொல்லிய உடனே அந்த குருவானவர் பலத்த சத்தத்தோடு அருள்நிறை மந்திரத்தில் சொல்லத் தொடங்கினார். இவருடைய சத்தத்தை கேட்டு கோவிலில் இருந்த சந்நியாசிகள் அருகில் வந்து அற்புதமாய் நாக்கை அடைந்த புதுமையை கண்டு வெகு நேரம் தேவமாதாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். 2வது 1793ஆம் ஆண்டில் ஒரு துஷ்ட பெண் தான் பெற்ற குழந்தையை போன்று பிரசவத்தை பெருத்தீதியில் போய் அடக்கம் பண்ணினார். அப்பொழுது மனிதன் ஏற்றி கொள்கிறபோது அவனுடைய நாளானது அந்த குப்பையின் வாளில் கருத்து பிரசவத்தை தொடங்கிவிட்டால் அநேகர் நகர் அந்த பிரசவத்தை பார்க்க வந்தார்கள். சிலர் அதை விட்டு அடக்கம் பண்ணின அந்த பெண்ணை சிவனேறி ஞானஸ்தானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தேவமாதாவை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய 400